வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் பிஆர் சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப எக்ஸல்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மேட்சையும் இண்டெக்ஸையும் தனித்தனியா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்ப்போம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ச் ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். ஈக்குவல் METCH மேட்ச் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு தேவையான டேட்டா, ஓகேங்களா, அந்த டேட்டா எந்த ரோல இருக்கு, எந்த காலம்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் ஆகுது. அதாவது அந்த டேட்டா எத்தனையாவது ரோல இருக்கு, ஓகேங்களா, இல்ல எத்தனையாவது காலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரவிந்த்ன்றது எந்த ரோல இருக்கு நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, எக்ஸல் நமக்கு கீழேயே சொல்லி கொடுக்கும். ஸோ எப்போதுமே நம்ம எக்ஸலையே கவனிக்கலாம். கீழே லுக்அப் வேல்யூன்னு இருக்கு. நான் எந்த வேல்யூ லுக் பண்ண போறேன், இந்த அரவிந்த் வேல்யூவை லுக் பண்ண போறேன். ஸோ கமா லுக்அப் அரே. ஸோ இந்த அரவிந்த் இருக்கிற அரே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த அரே வந்து இங்க இருக்கு. ரைட்டுங்களா? நான் இப்போ இதை ஃபுல்லா செலக்ஷன் பண்றேன். பண்ணிட்டு எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிப்போம். ஓகேவா? இந்த காலத்தை நான் என்ன பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன். அகைன் கமா, இப்போ என்ன கேக்குதுன்னா நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா? ஆமா, எக்ஸாக்ட் மேட்ச் ஷார்ட் வந்து 0. ஓகேவா? இப்போ கொடுத்துட்டேன். இப்போ நான் என்டர் தட்டினா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, இங்க பாருங்க 1 2 3 4 அரவிந்த் 4th ரோல இருக்கு. ஸோ எனக்கு இங்க ஆன்சர் வந்து 4ன்னு வரும். என்டர் தட்டுறேன், 4 வந்துருச்சுங்களா? ஓகே. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், காலமை கண்டுபிடிப்போம். ஈக்குவல் மேட்ச் METCH மேட்ச் போட்டேன், பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டேன், லுக்அப் வேல்யூ. இப்போ நம்ம இந்த ரிசல்ட்ன்ற வேல்யூவை கண்டுபிடிப்போம். நான் அதனால அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கமா, இந்த ரிசல்ட்ன்றது எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது எத்தனையாவது காலத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு வேணும். நான் என்ன பண்றேன், இதுல இருந்து ஃபுல்லா செலக்ஷன் பண்றேன். செலக்ஷன் பண்ணிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிப்போம். காமா, எக்ஸாக்ட் மேட்சுக்கு 0 போட்டேன், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இங்க எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1 2 3 4 5 6 7 8 எட்டாவது காலத்துல இருக்கு. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 8ன்னு வரணும். ஓகே, ரைட். நமக்கு 8ன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எந்த காலம்னும் எந்த ரோனும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? என்னடா இது, எதுக்கு நான் கஷ்டப்பட்டு உட்காந்து அவசியம் இல்லாம கண்டுபிடிக்க நினைக்கிறீங்களா? இருங்க, ஏன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி சொல்றேன். ரைட்டா? இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபார்முலாக்கு போவோம். ஈக்குவல் இண்டெக்ஸ். ஓகேவா? பிராக்கெட் ஓபன் பண்ணிடுறேன். இண்டெக்ஸ் எதுக்குன்னா, இப்ப எப்படி மேட்ச்ல வந்து எந்த ரோ எந்த காலம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோமோ, இண்டெக்ஸ்ல வந்து அந்த ரோவ்ல இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அது எத்தனையாவது ரோன்னு கண்டுபிடிச்சோம். இது அந்த ரோல என்ன டேட்டா இருக்கோ அதை இங்க கொண்டு வரதுக்காக இண்டெக்ஸ் வேல்யூ. சரி, ஓகே. இப்ப இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அரே. நம்ம ஃபர்ஸ்ட் கீழே கொடுத்துருக்கு, என்ன கொடுத்துருக்குன்னா அரே. என்ன அரேவை நீங்க செக் பண்ண போறீங்க, என்ன அரேல இருந்து உங்களுக்கு டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நம்ம இப்போதைக்கு என்ன பண்றோம்னா, இந்த பாஸ் ஆஃப் ஃபெயில்ன்றதை எடுத்துப்போம். இந்த ரிசல்ட் என்ற அரேவை நம்ம எடுத்துப்போம். ரைட்டா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த அரேவை செலக்ஷன் பண்றேன். அரே அப்படின்னாலே கொஞ்சம் சிங்கிள் செல்லா கண்டிப்பா இருக்காது, ஒரு ஓவரால் டேட்டாவா தான் இருக்கும். ஒன்னு ஒரு காலமா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபுல் டேபிளா இருக்கலாம். சரிங்களா? எனக்கு இப்போ இங்க ரிசல்ட் வேணும், இதை மட்டும் செலக்ஷன் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். காமா, இப்போ இங்க என்ன கேக்குது, அடுத்தது ரோ நம்பர் எத்தனையாவது ரோல இருக்கிறது உங்களுக்கு வேணும். இப்போ நான் என்ன பண்றேன், 1 2 3 4 5 5th ரோல எனக்கு பாஸ்ன்னு இருக்கு. ஸோ எனக்கு 5th ரோல இருக்கிறது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் 5ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா இப்போ அகைன் வந்து கமா போட்டு இங்க காலம் நம்பர்னு இருக்கு. காலம் நம்பர் பாருங்க, அதுக்கு மட்டும் தனியா ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஆப்ஷனல். அது நம்ம கொடுக்கலாம், இல்ல கொடுக்காம விடலாம். எனக்கு இப்போ ரோ தான் தேவை அப்படின்னா நான் இப்போ காலம் கொடுக்கல, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ எனக்கு இங்க பாஸ்ன்னு வரணும். வந்துருச்சுங்களா? ஓகேவா? 5th ரோ 1 2 3 4 5. ஸோ எனக்கு வந்து மேனுவலா இங்க 5th ரோ தேவைப்படுது, நான் 5ன்னு கொடுத்துட்டேன், எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நம்ம காலத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா போடுவோம். ஓகேவா? ஈக்குவல் இண்டெக்ஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணிடுறேன். அரே, என்ன அரே நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்து என்ன பண்றேன், நான் எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு அதே தான், நம்ம பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுது. ஸோ இதே அரேயை வந்து நான் என்ன பண்றேன், செலக்ஷன் பண்றேன். அப்படின்னா வெறும் சிங்கிள் அரே நான் செலக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம வந்து வெறும் ரோ தான் தேவை அப்படின்னா சிங்கிள் அரே செலக்ஷன் பண்ணலாம். இல்ல காலம் தான் தேவைன்னா சிங்கிள் அரே செலக்ஷன் பண்ணலாம்.
இப்போ எனக்கு இங்க வந்து ரோ காலம் நான் ரெண்டுத்தையுமே கண்டுபிடிக்க போறேன். அப்படின்னா எனக்கு என்னன்னா இந்த ரோல ரைட்டா இந்த காலம்ல நடுவுல இணையிற ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணணும் அரே ஃபுல் டேட்டா நான் செலக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா எனக்கு ஏன்னா எந்த ரோ எந்த காலம் எனக்கு கரெக்டாக தெரியாது. அதனால நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் ஃபுல் டேட்டாவையும் செலக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா இப்போ நான் வழக்கம் போல F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சா காமா இப்போ என்ன கேக்குது நமக்கு ரோ நம்பர் என்ன அப்படி வேணும்னு கேக்குது. சரியா நான் என்ன பண்றேன் ரோ நம்பர் வந்து எனக்கு தோராயமா 1 2 3 4 5 ஓகே 6ன்னு வச்சுக்கோங்க 6 ரவின்னு வச்சுக்கோங்க ரவி 6th ரோ எனக்கு வேணும். ஓகேவா அப்படி நான் போயிடுறேன். ஸோ அதே மாதிரி அப்போ 6 நான் கொடுத்துட்டேன் கமா இப்போ என்ன கேட்கும் காலம் நம்பர்னு கேட்கும். காலம் நம்பர் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா ஸோ 8வது காலம் வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் 8ன்னு கொடுக்குறேன். இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க இந்த 6th ரோவும் இந்த 8th காலமும் சேர்ற இடம் என்ன வரும் இங்க ஃபெயில்னு வரும். கரெக்டா எனக்கு இப்போ ஆன்சர் வந்து இந்த இடத்துல ஃபெயில்னு வரும். வந்துடுச்சுங்களா ஸோ இப்போ வந்து நான் காலம் ரோ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி அந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூவை இங்க கொண்டு வந்திருக்கேன். ரைட்டா இப்போவும் சில பேருக்கு வந்து குழப்பமா இருக்கும் என்னடா ரோவும் எனக்கே தெரியுது காலமும் எனக்கே தெரியுது அது ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்றேன் மேனுவலா போடுறேன். 6 நான் மேனுவலா போட்டேன் 8 மேனுவலா போட்டேன் ஆன்சர் வந்துச்சு இதுக்கு எதுக்கு நான் சுத்தி போடணும் அப்படின்னு இருக்கும். கரெக்ட் தான் இந்த ஃபீச்சர் வந்து இப்படி தனியா பார்த்தா நமக்கு பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க இப்போ நான் அரவிந்த்ன்றதை மாத்தினாலும் இது எதுவும் மாறாது. இப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன் மேக்ஸ்ன்னு கொடுக்குறேன் இது எதுவுமே மாறாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மேனுவலா போயிட்டு இங்க 6 8ன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா ஸோ அதனால வந்து பெருசா நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. பட் இந்த இண்டெக்ஸையும் மேட்சையும் கம்பைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ பாருங்க ஈக்குவல் இண்டெக்ஸ் ஓகேவா பிராக்கெட் ஓபன் பண்ணிடுறேன். அரே கேக்குது இந்த அரே வந்து நான் வந்து இப்போ ரோ காலம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போறேன். ஸோ அதனால வந்து எனக்கு இந்த அரே வந்து நான் ஃபுல் டேட்டாவை செலக்ஷன் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். ஆமா இப்போ ரோ நம்பர் கேக்குது. இப்போ நான் ரோ நம்பர் மேனுவலா போடல மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் MATCH ரோ நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா பிராக்கெட் ஓபன் பண்ணிடுறேன். லுக்அப் வேல்யூ என்ன எனக்கு இந்த இடத்துல ராஜாவை நான் வந்து லுக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணியாச்சு கமா லுக்அப் அரே ராஜா எங்க இருக்காரு அப்படின்னா இந்த நேம் லிஸ்ட்ல இருப்பார். கரெக்டா ஸோ இதை நான் ஃபுல்லா செலக்ஷன் பண்ணிட்டேனா ரைட். இப்போ நான் செலக்ஷன் பண்ணிட்டு இதையும் நான் என்ன பண்றேன் லாக் பண்ணிக்கிறேன் கமா 0 எக்ஸாக்ட் மேட்சுக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ரோ நம்பருக்கு ஒரு மேட்ச் ஃபங்க்ஷன் போட்டாச்சு காலம் நம்பருக்கு அகைன் ஒரு மேட்ச் ஃபங்க்ஷன் போடணும். ஸோ கமா போட்டுட்டு நான் திரும்ப ஒரு MATCH மேட்ச் போட்டு ஓபன் பண்றேன். லுக்அப் வேல்யூ காலம்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மேக்ஸை வந்து லுக் பண்ண போறோம் கமா இங்க என்ன கேக்குது லுக்அப் அரே எங்க இருக்கு அந்த மேக்ஸ்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் திரும்பவும் அதை ஃபுல்லா செலக்ஷன் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல நான் F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன் கமா எக்ஸாக்ட்டுக்கு 0 பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். இப்போ பாருங்க பிராக்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆகாது பர்மனண்டா. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க ரெட் இருக்கு. ஸோ இந்த ரெட் ஏன் ரெட் கலர் பிராக்கெட் இருக்குன்னா இங்கே ரெட் இருக்கு இதுக்கு இது க்ளோஸ் இங்க ஒரு ரெட் இருக்கு அந்த ரெட்டுக்கு இது க்ளோஸ் இங்க ஒரு பிளாக் இருக்கு இந்த பிளாக்குக்கு இங்க ஜோடி கிடையாது. ஸோ இந்த பிளாக்குக்கு ஜோடி இங்க கடைசியில க்ளோஸ் ஆகணும். இப்போ பாத்தீங்களா பிளாக் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்டர் தட்டுறேன். ஆன்சர் வந்து ராஜா மேக்ஸ்ல 45 எடுத்திருக்காரு. கரெக்டானு பார்ப்போமா ராஜா மேக்ஸ்ல 45 எடுத்திருக்காரு. ரைட்டா ஸோ இப்போ வந்து நம்ம மாத்தி பார்ப்போம். மோகன் 32 எடுத்திருக்காரு மேக்ஸ்ல. இதே மோகன் இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா 25 பாருங்க மோகன் இங்கிலீஷ்ல 25 எடுத்திருக்காரு. கரெக்டுங்களா ரைட் சரி. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நான் சொல்றேன். ஓகேவா இப்போ இண்டெக்ஸ் போடும்போது எல்லாருமே என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா டேபிள் செலக்ஷன் பண்ணும்போது ஏனோ தானு செலக்ஷன் பண்ணிடுவாங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்க இருந்து முடிக்கணும்னு தெரியாது. சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அரே அப்படின்னும் போது இந்த டேட்டாவை ஃபுல்லா செலக்ஷன் பண்ணுவோம். கரெக்டா அப்ப நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க B2 இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டார்டிங் ரொம்ப 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 முக்கியம். B2 Bன்றது இந்த காலம். கரெக்டா
இந்த காலத்துக்கு பேர் தான் பி. 2ன்றது இந்த ரோ, ரைட்டா? இந்த ரோக்கு பேர் வந்து 2. ஓகே, அப்ப நீங்க மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்கல்ல, யூஸ் பண்ணும்போது இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் நான் ரோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க ரோ நம்பர் வந்து 2ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், ரைட்டா? அப்ப கண்டிப்பா ரோ கண்டுபிடிக்கும் போது அதே 2ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்க பாருங்க, C2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்க வந்து B2, பட் 2ன்றது தான் ரோ. இங்க நான் அதே C2, ஸோ நான் 2ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி காலம் வந்து பியா, ஸோ இங்க மேட்ச் நான் காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஃபார்முலா போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, காலம் பி அப்படின்னா கண்டிப்பா இங்க பில தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், பில ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ B2 அப்படின்னா இந்த 2ன்றது ரோ, ஸோ ரோ கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா 2ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி காலம் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா பில தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் டவுட்டுக்கு என்ன பண்றேன், இந்த பிஏ வேணா சியா மாத்துறேன். ஓகேவா? ஒரு என்டர் தட்டுவோம். இப்போ பாருங்க 92 வந்துருச்சு. மோகன் இங்கிலீஷ்ல, மோகன் பாருங்க தமிழ்ல தான் 92. ஓகேவா? நான் வந்து ஒரு காலம் வந்து மாத்தி கொடுத்தேன், கரெக்டா ஒரு காலம் மாறிடுச்சு. நான் இப்போ பழைய மாதிரி என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல பினே கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நிறைய பேர் கத்துப்பாங்க இண்டெக்ஸை, பட் கரெக்டா ஆன்சர் வராது. காரணம் அந்த டேட்டாவை கரெக்டா செலக்ஷன் பண்ண மாட்டாங்க. சில பேர் இப்ப நினைக்கலாம், இதை நான் VLOOKUP ஃபார்முலா பயன்படுத்தி ஈஸியா கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இண்டெக்ஸ்க்கும் VLOOKUPக்கும் என்ன டிஃபரெண்ட் நான் சொல்றேன். இப்போ நம்ம VLOOKUP ஃபார்முலா போடுவோம். VLOOKUP கீழே பாருங்க, லுக்அப் வேல்யூ, மோகன்றது பேஸ் வேல்யூ, ஸோ லுக்அப் வேல்யூ கமா டேபிள் அரே. ஸோ VLOOKUP பொறுத்த வரைக்கும் பேஸ் வேல்யூ எங்க இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் காலமா நம்ம எடுத்துப்போம். அதுல இருந்து ஃபுல் டேட்டாவும் செலக்ஷன் பண்ணுவோம், ரைட்டா? வழக்கம் போல நான் என்ன பண்றேன், ஃபுல் டேட்டாவையும் செலக்ஷன் பண்ணிட்டு F4 ப்ளஸ் பண்ணி லாக் பண்ணிடுறேன். கமா இப்போ நமக்கு வந்து எத்தனையாவது காலம் வேணும் அப்படின்னா இந்த இங்கிலீஷ்ன்றது வேணும். ஸோ 1 2 3 போட்டுட்டு கமா எக்ஸாக்ட் மேட்சுக்கு நான் என்ன பண்றேன், 0 போட்டுட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். VLOOKUP ஃபார்முலா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இண்டெக்ஸ் வீடியோவை பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ நான் என்டர் தட்டுறேன். இங்க பாருங்க அதே 25 ஈஸியா வந்துருச்சு, ரைட்டுங்களா? பட் இதுல என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் சும்மா இந்த இடத்துல வந்து ஒரு காலத்தை வந்து இன்சர்ட் பண்றேன், பண்ணிட்டேன்னா இப்போ இங்க பாருங்க இண்டெக்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி பண்ணதுல எந்த ஆன்சரும் மாறல. ஓகேவா? அதே VLOOKUP பயன்படுத்தின இடத்துல 0 ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க காலம் நம்பர் என்ன போட்டேன், 3ன்னு போட்டேன். பட் எனக்கு இப்போ 3ல வந்து 0ன்னு ஆட் ஆயிருக்கு, அதனால இங்க எனக்கு 0ன்னு வந்துடுச்சு. இங்க எம்டியா இருக்கு இல்லையா, ஸோ அதனால இங்க 0ன்னு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும். இது இல்லாம இப்போ சப்போஸ் எனக்கு Ctrl Z கொடுத்துட்றேன், பழைய மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மாத்திடலாம் இந்த டேபிள், ரைட்டா? ஸோ Ctrl Z கொடுத்து முந்தைய நிலைக்கு போயிட்டேன். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்றேன். இப்போ VLOOKUP பயன்படுத்தும் போது எனக்கு இந்த மோகன் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா இங்க இருக்கு, ரைட்டா? இந்த மோகன் பேஸ் பண்ணி நான் இந்த வேல்யூ எல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியும். அதே இந்த மோகனை பேஸ் பண்ணி நான் முன்னாடி இருக்கிற இந்த சீரியல் நம்பர் இருக்குல்ல, இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா VLOOKUPல முடியாது. VLOOKUPல எப்பொழுதுமே பேஸ் வேல்யூல இருந்து பேக்ல இருக்கிற வேல்யூவை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பேஸ் வேல்யூக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. எப்படின்னா இப்போ ஈக்குவல் VLOOKUPன்னு போடுறோம், போட்டு லுக்அப் வேல்யூ என்ன, மோகன் கமா. பட் இப்போ ரூல் என்ன, மோகன் எங்க இருக்காரோ அந்த காலம்ல இருந்து பேக்ல தான் நம்ம போகணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்ல போக முடியாது. ஃப்ரண்ட்ல போனா தான் எனக்கு சீரியல் நம்பர் இருக்கு, கரெக்டா? பட் சில பேர் நினைக்கலாம் நான் ஃப்ரண்ட்ல -1 போட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்காக என்ன பண்ணலாம், நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். -1 போட்டு கமா போட்டு 0 போட்டுறேன். இப்போ க்ளோஸ் பண்றேன். ஆன்சர் வருமானா, நமக்கு ஆன்சர் வராது, ரைட்டா? ஸோ இதே இண்டெக்ஸ்ல பாருங்க, ஈக்குவல் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் போட்டுட்டேன். அரே, நமக்கு என்ன அரே இப்போ வேணும், இந்த சீரியல் நம்பர் வேணும். சீரியல் நம்பர் கண்டுபிடிக்க போறேன். ஸோ சீரியல் நம்பரை நான் செலக்ஷன் பண்ணிட்டு F4 ப்ளஸ் பண்ணி லாக் பண்ணிடுறேன். கமா இப்போ ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு மேட்ச் ஃபங்க்ஷன் MATCH மேட்ச் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இந்த மோகன்றது ஏதோ ஒரு ரோல இருப்பாரு, அந்த ரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன, லுக்அப் வேல்யூன்றது மோகன், கிளிக் பண்ணியாச்சு. இப்போ லுக்அப் அரே, மோகன் எங்க இருக்காருன்னா இந்த அரேல இருக்காரு. நான் இதை ஃபுல்லா செலக்ஷன் பண்ணிட்டு வழக்கம் போல லாக் பண்றேன். பண்ணிட்டு கமா எக்ஸாக்ட் வேல்யூக்கு நமக்கு 0 வேணும். க்ளோஸ் பண்ணியாச்சு. டபுள் பிராக்கெட் போட்டு ஒரு என்டர் தட்டுறேன். இப்போ பாருங்க 2, மோகனுடைய சீரியல் நம்பர் வந்து 2 வந்துடுச்சுங்களா? ஸோ இண்டெக்ஸை பயன்படுத்தும் போது நமக்கு
நடுவுல எந்த காலம் இன்சர்ட் ஆனாலும் பரவாயில்லை. அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்லயும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், பேக்லயும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பட் VLOOKUPல அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? இதே அட்வான்ஸா 365 ஒன்னு இருக்கு. அதுல XLOOKUPனு ஒன்னு இருக்கு. அதுல கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதாவது ஆஃபீஸ் 365ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, எக்ஸல் சாஃப்ட்வேர். அதுல XLOOKUPனு ஒன்னு இருக்கு. இந்த வெர்ஷன்ல அது ஒர்க் ஆகாது. நான் அது இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு அதை பத்தி சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், டஃப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபார்முலா நிறைய பேர் வந்து டஃப்ன்றாலே பயன்படுத்த மாட்டாங்க. பட் ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதுதான் இருக்கிறதே டஃப்பான ஃபார்முலா. இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க ஃபார்முலால பூந்து விளையாடலாம். ஓகேவா? வணக்கம் கைஸ், நான் உங்கள் செல்வம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல திருக்குறள் கேட்டிருப்பீங்க. என்னடா இந்த வீடியோக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம் நினைச்சிருப்பீங்க. ஒன்னும் இல்ல பாஸ், திருவள்ளுவர் அன்னைக்கே எழுதியிருந்தார் 1330 குறள். அது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய நெறிமுறைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி மனுஷனுக்கு தேவையான எல்லா நாலேஜுமே கொடுக்குற மாதிரி 1330 வீடியோ பண்ண எனக்கு ரொம்ப ஆசை பாஸ். ஸோ அதுக்கு தான் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அது இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம 1330 வீடியோ மூலமா ஒரு எம்ப்ளாய்க்கு, ஒரு மாணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து வீடியோவையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.